எனக்கு தெரியும் லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ரொம்ப டென்ஷன்ஸ் இருக்கும். இந்த டென்ஷன்ஸ்லயுமே சில விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது உங்களுக்கு ரிமூவ் பண்ண தான் இந்த வீடியோல நான் சொல்றேன் பசங்களா. we need to follow some instructions. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துருவோமா? எஸ். ஸோ எக்ஸாம்ல நம்மளுக்கு 1000 குழப்பம் இருந்தாலும் நான் இப்ப சொல்ல போற டிப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா we have to revise, right? ஸோ புக்குக்குள்ள எவ்வளோ கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்கு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் லைக் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் சாப்டர் 1ல 6 வரைக்கும் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல நான் ஃபர்ஸ்ட் எதை ரிவைஸ் பண்ணட்டும்? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு தெரியுமா? அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம போட்டு பார்த்துட்டோமா? இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸ் தெரியாம ஏதாவது இதுல இருக்க ஏதாவது கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணியிருக்கோமா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கு நம்மளுக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னா யூ ஹாவ் டு நோ திஸ் பிடிஎஃப், ரைட்டாடா பசங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் சாப்டர் வைஸ் நான் தனித்தனியாக போட்டிருக்கேன். எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ்ன்னு ஐ ஹாவ் ஸ்பிளண்ட் இதில் வந்து தனித்தனியாக நான் போட்டிருக்கேன்டா பசங்களா. ஸோ சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 6 அண்ட் டுகெதர் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ இதோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இதெல்லாம் கூட இன்னொரு விஷயம் என்னன்னா MPSTA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்கு. ஸோ இந்த எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஏன் இதை எழுதணும், ரைட்? நான் ஏன் எழுதணும்? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ஸ்கூல்லாம் லீவ் போட வேண்டியதா இருக்கணும். வை ஏன் நான் எழுதணுன்றதுக்கு ரீசன் யூ கெட் டு நோ மோர், சரிங்களா? உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். எப்பயுமே ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நாம அப்டேட் ஆகும், நம்மளோட மூளையை அப்டேட் ஆகும், நாலேஜ் வைஸ் ஆகும். இது எல்லாமே தான் நம்மளை சேர்த்து வளர வைக்கும், ரைட்டாடா பசங்களா? ஸ்டடீஸ் எவ்வளோ இம்பார்ட்டனோ, பப்ளிக் மார்க் எவ்வளோ இம்பார்ட்டனோ, அது எல்லாத்த விட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நாமளே இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் ஃப்ரீ அட் காஸ்ட், ரைட்டா? ஏன்னா சில எக்ஸாம்ஸ் இருக்கு, காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கு, அது எல்லாத்துக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸே 1500 கொடுத்து நம்ம பே பண்ணி எழுதுற மாதிரி தான் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜேஇஆ இருக்கட்டும் ஆர் கேவிபிஒய்யா இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் தான். பட் they have a certain registration fee, கரெக்ட்டுங்களா? இதுவும் ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம், ஆனா இதுக்கு உங்களுக்கு ஃபீ கிடையாது. பட் நீங்க அட்டென்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்குன்னு சில கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க, அண்ட் வின் பண்றவங்களுக்கு சில கிஃப்ட்ஸ், பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமான கிஃப்ட்ஸ் இருக்கு, ரைட்டா? ஸோ நம்மளுக்கு கெய்னிங் அதிகமா இருக்கு. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் யாரெல்லாம் பண்ணலையோ இல்ல ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணிட்டு கொஞ்சம் எரர் அப்படின்னு வந்திருக்கோ, நீங்க இப்போ ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஃபார் கிரேட் 10, 11 and 12க்கு தனியா நாங்க ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்க சைட்ஸ்ல இருந்து நிறைய உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதுவுமே நீங்க அட்டாச் பண்ணிக்க முடியும், ரைட்டாடா பசங்களா? அண்ட் தமிழ்நாட்டில் இப்போ எக்ஸாம் சென்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. தீஸ் ஆர் தி எக்ஸாம் சென்டர்ஸ். இதுக்கு பக்கத்துல இருக்கீங்க ஆர் இதை வந்து ஒரு 1 hour 1.5 hours டிராவல் பண்ணி போக முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தா தயவு செஞ்சு அட்டென்ட் பண்ணு, ஓகே? யூ கெட் டு மோர், உங்களுக்கு நாலேஜ் அதிகமா இருக்கும் பசங்க. ஐ லிட்டரலி சே, நீங்க இங்க போய் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேற எங்க கொடுத்தாலும் கிடைக்காது. அண்ட் ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னது? ஃபார்முலா ஷீட். ஃபார்முலாஸ் இல்லாம, ஃபார்முலாவோட பேசிக் இல்லாம, ஃபார்முலாலாம் என்னன்னே தெரியாம மேக்ஸ்ங்கிற வேர்டேவே நம்ம நினைச்சு பார்க்க கூடாது. ஸோ இந்த ஃபார்முலா ஷீட்ஸை நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒவ்வொரு ஃபார்முலாஸையும் எங்க எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸா நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஹேண்ட் ரிட்டனாவே நான் உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். சரி, இது இந்த மாதிரி நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் கிராஃபிக்ஸோட உங்களுக்கு நான் சொன்னேன், சரியாடா பசங்களா? ஃப்ரம் சாப்டர் 1 to சாப்டர் 6 எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த வீடியோஸ் இதோட எல்லா ஸ்லைட்ஸுமே எங்க இருக்கு? we will be available, ரைட்? இது எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு அண்ட் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். ஸோ தட் எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி டக்குன்னு நான் வந்துட்டு காலையில எந்திரிச்சு பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த வீடியோஸ் பார்த்தா போதும், ரைட்டாடா பசங்களா? ஸோ சாப்டர் 3லேருந்து 6 வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் ரிட்டன். ஒரு விஷயத்த கூட விடல, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ்ல வர எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன்ட் இட் ஹியர். டன்? ஓகே, ஸோ கேன் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன்? ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு, ஃபார்முலா ஷீட்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்னப்பா?
அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமுக்கான டிப்ஸ். ஓகேங்களா? எஸ். ஸோ எக்ஸாம் டிப்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ். 1 மார்க்ஸ்க்கு என்ன டிப்ஸ்னா 20 1 மார்க்ஸ்ல 16 புக் பேக் தான். சரிங்களா? அதுல எந்த வேற டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். 16 புக் பேக் 1 மார்க்ஸ் அதை நம்ம ஸ்கோர் பண்ணோம். சி ஹை வெயிட்டேஜ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ்னு பார்த்துட்டு 1 மார்க்கை கோட்டை விட்டுறாதீங்க. ஏன்னா 20 மார்க்குடா பசங்களா. ஸோ அந்த 20 மார்க்கை வி ஹாவ் டு செக்யூர். அப்போ அதுல 1 மார்க் கூட விடாம விட்டாதான் சென்டம் வரும். ஸோ அந்த 1 மார்க் அச்சீவ் பண்ண புக் பேக் தான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் 2-3 கொஸ்டின்ஸ் நமக்கு உள்ள இருந்து கேட்பாங்க. அண்ட் 1 மார்க்ஸ் புக் பேக் படிக்கிறதுல இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா சில டைம் 1 புக் பேக்ல இருக்க 1 மார்க்ஸே கொஸ்டினா கேட்கறாங்க 2 and 3 மார்க்ஸ்ல. ஓகே, ஸோ திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் செகண்ட் விஷயம் வந்து சூஸ் பண்ற கொஸ்டின்ஸ். நீங்க சூஸ் பண்ற கொஸ்டின்ஸை கொஞ்சம் நிதானமா சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் தெரியலன்னா லாஸ்டா எழுதிடும். ஓகே, அதை போட்டு யோசிக்க கூடாது. ஓகே, புதுசா ஒரு கொஸ்டினை ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணி தான் ஒரு கொஸ்டினை அட்டென்ட் பண்ணணும். ரைட்டுங்களா? ஓகே, அப்போ கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்றதுக்கு சில கேட்டகரி இருக்கா? இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் சம்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுக்கு மோஸ்ட்லி நியூமரிக்கல் வேல்யூஸ் தப்பு பண்ணாத மாதிரி சில சம்ஸ். ஓகேவா? சில்லி மிஸ்டேக்ஸ் நான் பண்ண மாட்டேன் ஆர் எந்த இடத்துல நான் மிஸ்டேக்ஸ் பண்ணுவனோ அந்த மாதிரி சம்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு மிஸ்டேக்ஸ் கம்மியா வர சம்ஸ் மாதிரி யூ ஹேவ் டு சூஸ் இட். அண்ட் இட் ஷுட் பி வெரி ஸ்மால் அண்ட் சிம்பிள் சம்ஸ் தான் நீங்க சூஸ் பண்ணணும். ரைட்டுங்களா? மோஸ்ட்லி ஓன் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதை நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. அட்டென்ட் பண்ண வேண்டாம் நான் சொல்லல. பட் அதுக்குன்னு ஒரு கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா தாராளமா நீங்க அட்டென்ட் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் விச் இஸ் ஃபைன் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம் தான். நீங்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல ஹை டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 5 மார்க்ஸ் போகும்போது ஒவ்வொரு கொஸ்டினையும் வேகமா எழுதுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே ஸ்பீடு ஒரே டைமா நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, டைம் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. டக்குன்னு லூப்புக்குள்ள விழுந்துடாதீங்க. ரைட்டாடா பசங்களா? இந்த 3 விஷயம் தான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஐ ஹவ் ஸ்டார்டட் இட் அவே. அண்ட் ஸோ இதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு ஒரு வீடியோ நான் பண்ணேன். இட்ஸ் இஸ் வெரி ஹிட். அது என்னன்னா சாப்டர் 2 in 2 hours. அதாவது அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் நான் ரிவைஸ் பண்றதை விட ஒரு சாப்டரை மினிமம் டைம்ல என்னால கவர் பண்ணி உங்களுக்கு சொல்லி தர முடியும் அப்படிங்கிறது இட் இஸ் a good achievement, right? ஸோ அதே மாதிரி நம்ம இந்த குவார்டர்லிக்கும் ட்ரை பண்ண போறோம். திஸ் இஸ் கோயிங் டு பி கமிங் ஆன் டுமாரோ. ரைட்டா? ஸோ நாளைக்கு இந்த மேரத்தான் உங்களுக்கு இருக்க போது. திஸ் இஸ் வெரி ஃபட்டாஃபட்டா எல்லா சாப்டர்ஸையும் செகண்ட் சாப்டர் ரிவைஸ் பண்ண மாதிரியே இதுவும் எல்லா சாப்டர்ஸையும் நம்ம ரிவைஸ் பண்ணலாம் நாளைக்கு செக்ஷன்ஸ்ல. ஸோ நாளைக்கு உங்களோட எல்லாரோட ப்ரெசன்ஸையும் நான் எதிர்பார்க்குறேன். வருதுங்களா? அண்ட் யாரெல்லாம் லைவுக்கு ரெடியா இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் தெரியும் ஓகே எத்தனை பேர் சின்சியரா இருக்காங்க, சின்சியரிட்டி பேஸ் அப்படின்றது. ஓகேவாடா பசங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப்பும் சரி, ஃபார்முலா ஷீட் பிடிஎஃப்பும் சரி, ரெண்டுமே இந்த வீடியோல அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிஎஃப் இன் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க.